வணக்கம் நண்பர்களே. நீங்க இரவுல அடிக்கடி எழுந்து சிறுநீர் போறீர்களா? ஒரு இரவில் 2 முறை, 3 முறை, 4 முறை எழுந்து போக வேண்டிய நிலை இருக்கிறதா? இது வயதானால்தான் நடக்கிறது என்று நீங்க நினைக்கிறீர்களா? உண்மையில இது ஒரு சின்ன சிக்கல் மட்டும் இல்ல. இது உங்க உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் எச்சரிக்கை. இந்த வீடியோவுல ஏன் இரவுல சிறுநீர் அதிகமா வருகிறது? அது எந்த நோயோடைய அறிகுறியா இருக்கலாம்? இது எப்படியா இயற்கையாக சரி செய்வது? எப்படி அதற்கு நம்ம ஜீரகத்த பயன்படுத்துவது? அப்படிங்கிறத நம்ம முழுமையா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆரோக்கியமான மனிதர் இரவுல ஒரு முறை மட்டும் தான் சிறுநீர் போவது தான் சாதாரண ஒரு இது. ஆனா நீங்கள் 2 முறை இல்லைன்னா அதற்கு மேல எழுந்தால் தூக்கம் கலைந்து போவதனால உடல் சோர்ந்து இருக்கும். இதைத்தான் நாக்டோரியா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவுல சிறுநீர் அடிக்கடி போகிறது, அதிகமா போகிறது அந்த ஒரு நோய் பேர் தான் நாக்டோரியா என்று சொல்லப்படுது மருத்துவத்துல. அடுத்து இது எதனால ஏற்படுது அப்படிங்கறதுக்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல முதலாவது அதிகமா தண்ணீர் குடிப்பது. அதாவது இரவு நேரங்கள்ல தண்ணீர் குடிக்கிறது. இரவு நேரங்கள்ல அதிகமா தண்ணீர் குடிப்பதனால நேரடியாக சிறுநீர் அளவை அதிகரிக்க செய்யும். ஸோ அதனால அடிக்கடி எந்திரிக்கிறோம். இது அடுத்து 2வது காரணம் என்னன்னா, சர்க்கரை நோய் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி இரவுல அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும். உடல்ல சர்க்கரை அளவு அதிகமா இருந்தால் கிட்னி அதிக வேலை செய்யும். அதனால சிறுநீர் அதிகமாக வெளியில வரும். ஸோ அதனாலேயும் நம்ம 2 முறை 3 முறை இந்த மாதிரி எந்திரிப்பீங்க. அடுத்து புரோஸ்டேட் பிரச்சனைங்க. அது என்னங்க புரோஸ்டேட் பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஆண்களுக்கு உள்ளது. வயது ஆக ஆக அவங்களுடைய அந்த சிறுநீர் பை அந்த புரோஸ்டேட் பெருசாகிரும். ஸோ இதனால அவங்களுடைய சிறுநீர் பை முழுமையா காலி ஆகாது. மீண்டும் மீண்டும் போற மாதிரியான ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆண்கள், வயதான ஆண்கள் மறுபடியும் நைட்டு ஃபுல்லா போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது 3வது காரணம். 4வது காரணம் என்னன்னா, உங்களுடைய சிறுநீர் பை பலவீனமாக இருக்கிறது. அது சிறுநீர் பையுடைய மசில்ஸ் எல்லாமே பலவீனமா இருந்தா அது சிறிய அளவுல மட்டும்தான் யூரினை அதனால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால அடிக்கடி உங்களுக்கு யூரின் வரும். அந்த அர்ஜென்சியை ஏற்படுத்திடும். ஸோ 5வது காரணம் என்னன்னா, ஹார்மோன் இன்பேலன்ஸ்னாலையும் இந்த பிரச்சனை ஏற்படுங்க. இரவுல உடல்ல ஏடிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் உங்க உடல்ல குறைஞ்சிருந்துச்சுனாலையும் இந்த யூரின் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகி அடிக்கடி யூரின் போற மாதிரி ஏற்படும். அடுத்த 6வது காரணம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு மன அழுத்தம் தான் ஒரு பெரிய நோயா இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தம் இருந்தாலும் உங்க உடல்ல அடிக்கடி யூரின் போகிற அந்த பிரச்சனை வரும். ஸோ பாடி உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. உங்களுடைய பாடி கண்ட்ரோல் குறைஞ்சிரும் மன அழுத்தம் இருந்தா. ஸோ அதனால தான் எப்பவுமே உங்களுடைய மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கிறங்க. மன அழுத்தத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மன அழுத்த காரணமாலையும் இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்த 6 காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனைனால உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் பார்த்துடலாம். என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெமெடியை சாப்பிட முடியும். எரிச்சல் இருக்கும். அதாவது பர்னிங் சென்சன். எப்போவுமே யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிறுநீர் போகும்போதெல்லாம் வலிக்கும். ஸோ அந்த போகிற இடம் வலிக்கும், போகும்போது வலிக்கும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு சிறுநீர் அர்ஜென்ட் வந்திருக்கும். ஸோ உங்களால் யூரினை அடக்கி வைக்கவே முடியாது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்னால யூரினை அடக்கி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களால அடக்கவே முடியாது. அப்புறம் இரவில் தூக்கம் கலைந்துக்கிட்டே இருக்கும். ஓயாமல் பாத்ரூம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அறிகுறி இந்த பிரச்சனைக்கு. இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிடணும். நீங்கள் சாதாரணமாக இதை எடுத்துக்கிறாதீங்க. இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளிப்படுறதுக்கு நம்ம ஒரு ரெமெடியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் ஜீரகம்.
ஜீரகம் நம்மளுடைய சமையல் அறையில எப்பொழுதுமே இருக்கும். எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள்னா அது ஜீரகம் தாங்க. அதனுடைய அதிசய நன்மைகளை பார்த்தலாம். எப்படி இதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜீரகம் வந்து ஒரு சாதாரண பொருளே இல்ல. அது அற்புதமான ஒரு மருந்து தாங்க. நம்ம உடலுக்கு அது மருந்தா வேலை செய்யுது. அதாவது உணவே மருந்து தான். ஓகேங்களா? இந்த ஜீரகம் வந்து கிட்னி ஃபங்க்ஷனை மேம்படுத்துது. உங்களுடைய சிறுநீர் பைய ஸ்ட்ரென்தன் அதிகரிக்குது. அதை வந்து வலுவாக்குது. சிறுநீர் பையை வந்து வலுவாக்குது. ஏன்னா சிறுநீர் பை நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஸோ அதெல்லாமே ஜீரகம் பண்ணுது. அடுத்து செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே வந்து ஜீரகம் குறைக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஜீரகத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப ஜீரக தண்ணீரை எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்க 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்துக்கிறேன்னா, அடுத்து 1 கப் தண்ணீர் வந்து எடுத்துக்கிறேங்க. இதை அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி 1 கப் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்தீங்களா, அதையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்து வடிகட்டிட்டு நீங்கள் அதை அப்படியே இளம் சூடோட நீங்கள் குடிச்சிடலாம். எப்போ குடிக்கணும்னா காலையில் காலியான வயிற்றுல, அதாவது எம்டி ஸ்டொமக், வெறும் வயிற்றுல குடிக்கணும். காலையில் ஒரு டைம் குடிங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இரவு உணவுக்கு பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு டைம் குடிங்க. காலையில் குடிச்சிங்கன்னா நைட்டு குடிக்க வேண்டாம், நைட்டு குடிச்சிங்கன்னா காலைல குடிக்கணும். உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ 2 வேளையும் குடிக்கிறா இருந்தால் கூட நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த ஜீரக தண்ணி கூடவே நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து முழுமையா நீங்க வெளியில வரலாம். அதுல முதலாவது என்னன்னா, இரவுல தண்ணீர் குடிக்கிறத கண்டிப்பா நீங்க குறைக்கணும். தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க தண்ணி குடிக்கிற பழக்கத்தை தயவு செய்து நிறுத்திருங்க. ரொம்ப என்னால வந்து விக்கல் வருது, தாகமா இருக்கு அப்படின்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில கொஞ்சமா குடிச்சுக்கிறேங்க. மற்றபடி நைட் டைம்ல தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. 2வது என்னன்னா, காஃபி டீயை கண்டிப்பாக நீங்க தவிர்த்தே ஆகணும். பகல் நேரத்துல குடிங்க, இரவு நேரத்துல குடிக்கவே செய்யாதீங்க. அப்படி நீங்க குடிச்சீங்கன்னா அந்த காஃபி டீல இருக்கக்கூடிய கஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஃபைன் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய சிறுநீர் அளவு, அதாவது யூரின் ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்கி விட்டுரும். ஸோ அதனால இரவுல அடிக்கடி சிறுநீர் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காஃபி டீயை வந்து தவிர்க்கணும். அடுத்து 3வது என்னன்னா, உங்களுடைய பெல்விக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தாங்க. உங்களுடைய சிறுநீர் பையை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில எக்ஸசைஸ் வந்து செய்யணும். இது வந்து படுத்துக்கிட்டே செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். நீங்கள் படுத்துக்கிட்டு உங்களுடைய கால்களை தூக்கிட்டு நீங்கள் கீழே வைக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய அந்த பெல்விக் அந்த சிறுநீர் பையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ். அது 3வது பழக்கம். 4வது பழக்கம் என்னென்னா, நீங்கள் சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறணும். நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க. ஸோ தயவுசெய்து உங்களுடைய சுகர் லெவலை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்து 5வது என்னென்னா, தூங்குறதுக்கான சரியான நேரத்தை வந்து வச்சுக்கிறணும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அது இரவு நேரங்களில் தான் தூங்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பகலில் தூங்கிட்டே அப்படின்னு சொல்லி நைட்டில் தூங்காமல் இருக்காங்க. நம்மளுக்கு நைட் டைம் தான் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய பிளேடர், அதாவது சிறுநீர் பையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ அதனால் தூக்கங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும். அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். நீங்கள் எப்போ உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடலை காமிக்கணும்னா, நம்ம சொன்ன அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் இந்த ஜீரக தண்ணியை ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் 3 முறைக்கு மேலே எந்திரிச்சாவே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யூரின் போகிற இடத்துல வலி இருந்தால், யூரின் போகிறப்பெல்லாம் வலி இருந்தால், யூரினில் பிளட்டு மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, ரத்தம் வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, இரவுல அடிக்கடி சிறுநீர் போறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க.
அது உங்க உடல் சொல்லும் ஒரு முக்கியமான சிக்னல். சிறிய மாற்றங்கள், ஜீரகம் போன்ற இயற்கை வழிகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சாதாரண விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க. ஜீரகத்த முழுமையா ட்ரை பண்ணுங்க. நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க மீண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருந்தா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.